கோட்டயம் மாவட்டத்தின் இதய பகுதிக்கு மாலை நேர சூரிய கதிர்கள் சாயத் தொடங்கின. பழைய செயலக கட்டிடத்தின் தடிமனான சுவர்களுக்குள்ளிருந்து வெளியே வந்த அஞ்சலி மேனன் தனது நாற்காலியின் அதிகாரப்பூர்வமான கம்பீரத்தை அலுவலக அறையிலேயே விட்டுவிட்டிருந்தாள். துணை ஆட்சியரின் பாரத்தை இறக்கி வைத்த அவளது முகத்தில் ஒரு சாதாரண 28 வயது பெண்ணின் புன்னகை இருந்தது. இன்று அவளுக்கு எந்த அதிகாரப்பூர்வமான ஆடை அலங்காரமும் தேவையில்லை. நெருங்கிய தோழியின் திருமண வரவேற்பு விழாவில் ஒரு சாதாரண விருந்தினராக மட்டும் கலந்து கொண்டால் போதும். அலுவலக வளாகத்தின் பார்க்கிங் இடத்தில் நின்றிருந்த பழமையான ஆனால் பளபளப்பான நீல நிற ஸ்கூட்டருக்கு அருகில் வந்து அவள் ஹெல்மெட்டை எடுத்து அணிந்து கொண்டாள். வெளிர் நீல நிற காட்டன் சுடிதார்தான் அவளது உடை. கைகளில் உலோக பளபளப்பு இல்லாத சாதாரண பிளாஸ்டிக் வளையல்கள் மட்டும். பார்த்தால் ஒரு அரசு ஊழியர் அல்லது ஒரு பள்ளி ஆசிரியை அல்லது அருகிலுள்ள வீட்டு பெண் என்று தோன்றும். இந்த எளிமைதான் அஞ்சலிக்கு எப்போதுமே பிடித்திருந்தது. அதிகாரத்தின் பளபளப்பை ஒதுக்கி வைக்கும் போது மட்டுமே நாட்டின் உண்மையான வலிகளையும் அநீதிகளையும் தொட்டுணர முடியும் என்று அவள் நம்பினாள். ஸ்கூட்டர் பாலா டவுனை நோக்கி சென்றது. இருபுறமும் ரப்பர் மரங்கள் அடர்ந்திருந்த சாலையோரங்களிலிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. அந்த காற்றில் துணை ஆட்சியர் என்ற பொறுப்பின் அழுத்தங்கள் கரைந்து போயின. அவள் பயணத்தை ரசித்தாள். பாலா டவுனை நெருங்கும் போதுதான் சாலையின் ஒரு வளைவில் மஞ்சள் ஒளியை பரப்பி தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு சோதனைச் சாவடி அவள் கவனத்தில் பட்டது. அங்கே ஸ்டேஷன் ஹெட் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷன் நாயரும் மற்ற 2 போலீசாரும் இருந்தனர். சதீஷன் நாயருக்கு வயது 50ஐ தாண்டியிருந்தது. தனது சீருடையின் மற்றும் பதவியின் பெயரால் அவர் எப்போதுமே ஒருவித கர்வத்துடன் தெரிந்தார். ஒரு வாகனத்தை நிறுத்திய பின் அடுத்த இறைக்காக அவர் காத்திருந்தார். அஞ்சலி ஸ்கூட்டரை சோதனைச் சாவடிக்கு அருகில் நிறுத்தினாள். ஏய், அங்கு நிறுத்து. ஹெல்மெட் போட்டா மட்டும் போதுமா? சதீஷனின் குரல் உரக்க ஒலித்தது. அதில் ஒருவித மிரட்டல் துணி கலந்திருந்தது. நான் ஹெல்மெட் அணிந்திருக்கிறேனே சார். அஞ்சலி தன் தலையை சுட்டி காட்டினாள். அவளது பேச்சில் தெரிந்த அமைதி சதீஷனின் திமிருக்கு ஏற்றதாக இல்லை. அதிவேகமா வரவில்லையா? லைசன்ஸ் எடு, அபராதம் போடணும். அவளை எப்படியாவது மடக்க வேண்டும் என்பது அவர் எண்ணம். சார், என் ஸ்கூட்டர் வேக வரம்பிற்குள்ளதான் இருந்தது. நான் எந்த சட்டத்தையும் மீறவில்லை. வேணும்னா நீங்க கேமரா காட்சிகளை பார்க்கலாம். அஞ்சலி அமைதியாக பதிலளித்தாள். அவளது வார்த்தைகளில் இருந்த உறுதியும் கேள்வி கேட்கும் உரிமையும் சதீஷன் நாயருக்கு ஒரு சவாலாக தோன்றியது. சட்டம் தன் கைகளில் இருப்பதாக நம்பியிருந்த அவனது அதிகார உணர்வு காயப்பட்டது. அவனது கண்கள் கோபத்தால் சிவக்கத் தொடங்கின. உனக்கென்ன இவ்வளவு திமிரா? எங்களுக்கே சட்டம் சொல்லித்தர வந்துட்டியா? சதீஷன் நாயர் முன்னே வந்து அவளுக்கு அருகில் மிரட்டல் துணியில் நின்றார். அதிகாரிகளின் முன்னில் சாதாரண குடிமக்களுக்கு சட்டபரமான கேள்விகளை கேட்க உரிமை உண்டு சார். நான் எந்த தவறும் செய்யவில்லை. அப்போதும் குரலை உயர்த்தாமல் ஆனால் உறுதியான நிலைப்பாட்டில் தொடர்ந்தாள். அந்த வார்த்தைகள் சதீஷனின் அகந்தையை தகர்த்தன. ஒரு சாதாரண பெண் தன் அதிகாரத்தை கேள்வி கேட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கே சொல்லித்தர வந்துட்டா? ஏய், திமிரு பிடிச்சவளே! காவல் சீருடையின் மறைவில் அவர் பலமுறை பலவீனவர்களிடம் செய்தது போலவே அந்த க்ஷணம் அதிகாரத்தின் கை அவருக்குள்ளிருந்து உயர்ந்தது. ஒரு நொடி அதிர்ச்சியுடன் அஞ்சலி அந்த கொடூரமான அடியை வாங்கிக் கொண்டாள். கன்னத்தில் தீர்க்கமான வலி எரிந்தது. ஆனாலும் அந்த வலியை விட அவளது மனதை ஒன்று வாட்டியது. சட்டத்தை காக்கும் புனிதமான கடமையை சுமப்பவர்களே நடத்தும் இந்த பச்சையான அநீதிதான் அது. இவளை ஸ்டேஷனுக்கு கொண்டு போ, அவர் ஆத்திரத்துடன் கத்தினார். தகுந்த பாடம் கற்பிக்கணும். திருட்டு முயற்சிக்கும் கேஸ் போடுங்க. ஒரு போலீஸ்காரர் அவளது கையை பிடித்து இழுத்தார். அந்த நொடியில் துணை ஆட்சியரின் அதிகாரப்பூர்வமான மன உறுதி விழித்து கொண்டது. அவள் மிக வலுவாக கையை தட்டிவிட்டாள். என்னை தொடாதீர்கள், உங்களுக்கு அந்த உரிமை இல்லை. தன் அதிகாரிகளுக்கு காட்டிய இந்த திமிர் சதீஷனின் கோபத்தை அதிகரித்தது. பார்த்தீர்களா? அரசு ஊழியரின் கடமையை செய்ய விடாமல் தடுத்தல், சோதனைச் சாவடியிலிருந்த ஆவணங்களை திருட முயற்சி, அத்துமீறல் முயற்சி. அவர் மற்றொரு போலீஸ்காரரிடம் பொய் சொன்னார்.
இறுதியில் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஹெல்மெட் அணியாததற்கும் அதிவேகத்திற்கும் சேர்த்து கடமையை செய்ய விடாமல் தடுத்தல், தவறாக நடந்து கொள்ளுதல், சோதனைச் சாவடி ஆவணங்களை திருட முயற்சி என பல போலி குற்றச்சாட்டுகளை அஞ்சலி மீது சுமத்தி ஸ்டேஷனில் இருந்த ஒரு அசுத்தமான சிறைக்குள். இந்த நொடியில்தான் துணை ஆட்சியர் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவள் அந்த அடையாளத்தை வேண்டுமென்றே மறைத்து வைத்தாள். அவள் இங்கிருந்து தப்பிக்க விரும்பவில்லை. மாறாக இந்த அமைப்பு எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதை ஒரு சாமானியரின் பார்வையில் நேரடியாக அறியவே அவள் விரும்பினாள். சிறையின் இருண்ட சூழல் துர்நாற்றம் வீசியது. அழுக்கும் சிறுநீர் நெடியும் கலந்த அந்த துர்நாற்றம் அவளை மூச்சு திணறச் செய்தது. மண் தரையில் அவள் மெல்ல அமர்ந்தாள். கன்னத்தில் அடிவாங்கிய எரிச்சல் இன்னமும் மிச்சமிருந்தது. வெளியே சதீஷன் நாயரும் கூட்டாளிகளும் நகைச்சுவைகளைச் சொல்லி சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். ஒரு இளம்பெண்ணை பொய் வழக்கில் சிக்க வைத்ததன் வெற்றி கொண்டாட்டமாக அது இருந்தது. அவள் கண்களை மூடினாள். தனது அதிகாரப்பூர்வமான வாழ்க்கையில் ஊழலின் 1000 கோப்புகளை அவள் கண்டிருக்கிறாள். ஒவ்வொரு கோப்பிலும் மறைத்து வைக்கப்பட்ட பொய்கள். ஆனால் இன்று இந்த அசுத்தமான இருண்ட சிறையில் அவள் நேருக்கு நேர் சந்தித்தது சட்டத்தை காத்தல் என்ற பெயரில் நடக்கும் பச்சையான அநீதியை. அதிகாரம் பலவீனமானவர்கள் மீது திணிக்கப்படும்போது ஏற்படும் கொடூரத்தை. தான் அனுபவித்த இந்த தருணங்களை எத்தனை சாமானியர்கள் தினசரி அனுபவிக்கிறார்களோ என்ற எண்ணம் அவளை உலுக்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் SHO இன்ஸ்பெக்டர் ராஜன் அங்கு வந்தார். ராஜன் ஒரு நடுத்தர வயதுக்காரர், நீதி உணர்வுள்ளவர். ஆனால் அமைப்பின் அழுத்தத்தால் மௌனியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஒரு போலீஸ்காரர். வழக்கின் விவரங்களை கேட்டபோது அவருக்கு சதீஷன் நாயர் மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டது. திருட்டு குற்றம் உள்ளிட்டவை போலியாக சேர்க்கப்பட்டவை என்பதை அவர் புரிந்து கொண்டார். ராஜன் சிறைக்கு அருகில் வந்தார். இருட்டில் அந்த இளம்பெண்ணின் கண்கள் பளபளத்தன. அந்த கண்களில் பயத்தின் அல்லது இயலாமையின் சாயல் கூட இல்லை. மாறாக ஒருவித மன உறுதியும் தீர்க்கமான கேள்வி பார்வையும் இருந்தது. நீங்கள் எழுந்திருங்கள், ராஜன் குரலை தாழ்த்தி மென்மையாக சொன்னார். உங்களை மற்றொரு அறைக்கு மாட்ட சொல்லியிருக்கிறேன். அங்கே கழிப்பறை வசதி இருக்கிறது. இது தற்காலிகமானது. அது ஒரு சிறிய கருணை. அமைப்புக்குள் மீதமிருந்த மனிதநேயத்தின் ஒரு மெல்லிய ஒளி. மிக்க நன்றி சார், அஞ்சலி பதிலளித்தாள். அவளது நன்றியில் கூட ஒரு அதிகாரியின் மிடுக்கு இருந்தது. ராஜன் சென்றவுடன் அவள் தனக்கு ஒதுக்கப்பட்ட சிறிய அறைக்கு மாறினாள். இருட்டிலும் அவள் தன் கன்னத்தை தடவிக்கொண்டாள். தான் சுயமாக ஏற்றுக்கொண்ட இந்த வலி, இந்த நோக்கம் இத்துடன் முடிந்துவிடக்கூடாது. இந்த ஸ்டேஷன், இந்த மாவட்டம், இந்த மாநிலம் ஒரு சுத்திகரிப்பு தேவைப்பட்டிருக்கிறது. மணியிரவு 11 கடந்திருந்தது. ஸ்டேஷன் சூழல் ஒருவித அமைதியின்மையில் மூழ்கியிருந்தது. சதீஷன் நாயர் தனது வெற்றியை சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார். அப்போதுதான் ஸ்டேஷனின் போர்ட்டிகோவை நோக்கி அதிவேகமாக ஒரு அதிகாரப்பூர்வ கார் KL 0511111 சீறி பாய்ந்தது. அதிலிருந்து இறங்கியவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்டத்தின் மிக உயர்ந்த அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் சாம் குரியன். கலெக்டரின் முகம் கோபத்தால் இறுகியிருந்தது. நெற்றியில் வழிந்த வியர்வை துளிகள் அவரது ஆத்திரத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தின. இந்த நேரத்தில் கலெக்டர் ஸ்டேஷனுக்கு வருவது போலீசாருக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. சதீஷன் நாயர் உட்பட அனைவரும் பயத்தால் நடுங்கி போயினர். என்ன நடக்கிறது இங்கே? நீங்கள் ஒரு பெண்ணை கைது செய்ததாக கேள்விப்பட்டேன். அவர்கள் செய்த குற்றம் என்ன? எவ்வளவு வேகமாக வழக்கு பதிவு செய்தீர்கள்? கலெக்டர் சாம் குரியனின் கேள்விகள் ஸ்டேஷன் சுவர்களில் எதிரொலித்தன. சதீஷன் நாயர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கலெக்டரிடம் சென்று பொய்களை அடுக்கத் தொடங்கினார். சார், அவள் ஒரு சட்டவிரோதி. ஹெல்மெட் இல்லாமல் அதிவேகமாக வந்தாள். தடுத்தபோது போலீசாரின் கடமையை செய்ய விடாமல் தடுத்து எங்களிடம் தவறாக பேசினாள். மேலும் திருட்டு முயற்சிக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆதாரங்கள் இருக்கிறது சார். அவள் மிகவும் திமிராக பேசினாள். அவர் கூர்ந்து கவனித்தார். அந்த பெண் எங்கே? அவரை என் முன் கொண்டு வாருங்கள். அஞ்சலியை அந்த சிறிய அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். சாம் குரியன் அந்த பெண்ணை கவனித்தார். சாதாரண உடையில், கன்னத்தில் லேசான சிவந்த தடம். ஆனால் அவளது கண்களில் இருந்த தீர்க்கமும் தன்னம்பிக்கையும் ஒரு சாதாரண குற்றவாளியுடையதாக இல்லை என்று கலெக்டருக்கு தோன்றியது. உங்கள் பெயர் என்ன? என்ன நடந்தது? கலெக்டர் மென்மையாக கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் அஞ்சலியின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. சட்டத்தின் மறைவில் நடக்கும் ஊழல்களை நேரில் கண்டறிந்த திருப்தி அந்த புன்னகையில் இருந்தது. அவள் நிமிர்ந்து நின்றாள். அவளது குரலில் துணை ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ கம்பீரம் மீண்டு வந்தது. என் பெயர். அவள் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள். அந்த குரல் ஸ்டேஷன் ஹாலில் எதிரொலித்தது. கோட்டயம் சப் கலெக்டர் அஞ்சலி மேனன். அந்த அறை சில நொடிகள் நிசப்தமானது.
ஒரு கணம் அனைவரின் சுவாசமும் நின்று போனது. சதீஷன் நாயரின் கைகள் நடுங்கின, முகம் வெளிரியது. அவர் தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டார். அவரால் நாற்காலியில் சரியாமல் இருக்க முடியவில்லை. பயம் அவரை முழுமையாக ஆட்கொண்டிருந்தது. தான் சிறையில் அடைத்தது மாவட்டத்தின் 2வது மிக உயர்ந்த அதிகாரியை. கலெக்டர் சாம் குரியனின் கண்கள் ஆச்சரியத்தாலும் அதைவிட மேலாக பெருமையாலும் விரிந்தன. துணை ஆட்சியரை அடையாளம் கண்டுகொண்ட அவர் உடனடியாக தன் நிலையை உணர்ந்து மரியாதையுடன் தலை வணங்கினார். இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ராஜன் மெல்ல முன்னே வந்தார். பல ஆண்டுகளாக தான் சுமந்த நீதிக்கான பாரத்தை இறக்கி வைக்க அவர் முடிவு செய்தார். அவர் அஞ்சலி மேனனிடம் தன்னிடம் இருந்த ஒரு தடிமனான கோப்பை கொடுத்தார். மேடம், இது... ராஜனின் குரல் மெல்லியதாக ஆனால் உறுதியாக இருந்தது. கடந்த 1 வருடமாக நான் சேகரித்த ஆதாரங்கள், உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்களது கள்ள கூட்டணியின் விவரங்கள் இதில் உள்ளன. போலி என்கவுண்டர்கள், பண மோசடி, சட்டவிரோத கருங்கல் குவாரிகளுக்கு உதவியது, எஸ்பி முதல் மேல்மட்டம் வரை பலரும் இதன் ஒரு பகுதி. அந்த கோப்பிலிருந்த தகவல்களை அஞ்சலி மேனன் வேகமாக புரட்டி பார்த்தார். எஸ்பியின் நேரடி தலையீடுகள், லஞ்ச பரிமாற்றங்கள், போலி ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு ஆகியவற்றின் துல்லியமான ஆதாரங்கள் இருந்தன. கலெக்டர் சார், அஞ்சலி மேனன் அமைதியாக ஆனால் அதிகாரத்துடன் கூறினார். எஸ்பியை கைது செய்ய உடனடியாக உத்தரவிடுங்கள். ஆதாரங்கள் தெளிவாக உள்ளன. என் கைதில் நடந்த அனைத்து கொடுமைகளுக்கும் இவரே பொறுப்பு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் எஸ்பியின் கண்கள் கலங்கின. தன் அனைத்து குற்றங்களின் விளைவாக அவர் அங்கே நிற்க வேண்டியிருந்தது. கலெக்டரின் உத்தரவின் பேரில் எஸ்பியும் உடனடியாக கைது செய்யப்பட்டார். இன்ஸ்பெக்டர் ராஜனை பாராட்டிய பிறகு அஞ்சலி மேனன் அடுத்த நாள் தனது அதிகாரப்பூர்வ திட்டங்களை திட்டமிடத் தொடங்கினார். கோட்டயம் மாவட்ட நிர்வாகத்தில் வீசிய புயலின் செய்தி தலைநகர் திருவனந்தபுரம் வரை காட்டுத்தீயாக பரவியது. சப் கலெக்டர் ஒரு சாதாரண குடிமகன் போல பொய் வழக்கில் சிக்க வைக்கப்பட்ட சம்பவம் நிர்வாகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அடியாக இருந்தது. முதலமைச்சர் நேரடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டார். சம்பவம் குறித்த முழுமையான விசாரணைக்கு அவர் உத்தரவிட்டார். அஞ்சலி மேனனின் துணிச்சலான நடவடிக்கை ஒரு சுத்திகரிப்பு செயல்முறைக்கு தொடக்கமிட்டது. அடுத்த 2 நாட்களுக்குள் மாவட்டம் முழுவதும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தன. துணை ஆட்சியரின் தலைமையில் ஒவ்வொரு வழக்கின் வேர்களும் அறுத்து எறியப்பட்டன. ஊழலின் சங்கிலி தொடர்கள் ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டன. முடிவுகள் அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தன. ஊழலுக்கு துணை போன 40க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள், 11 உயர் அதிகாரிகள் மற்றும் செல்வாக்கு மிக்க சில முக்கிய அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டனர். போலி வழக்குகளை தயாரித்ததற்கும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்கும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் தொடங்கின. மாவட்டத்தின் நிர்வாக அமைப்பு முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டது. அஞ்சலி மேனனின் அறைக்கு இன்ஸ்பெக்டர் ராஜன் வந்து நின்றார். அவருக்கு புதிய இடமாற்றல் உத்தரவு கிடைத்திருந்தது, பதவி உயர்வுடன். அவரது முகத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தெளிவான புன்னகை இருந்தது. மேடம், நீங்கள் பலருடைய கண்களை திறந்து விட்டீர்கள். எனக்கும் என் குடும்பத்திற்கும் இனி தலை நிமிர்ந்து வாழலாம். எனக்கு நீதியின் மீது நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதை செயல்படுத்த இவ்வளவு தைரியமான ஒரு அதிகாரி தேவைப்பட்டிருக்கிறார். நீதியை செயல்படுத்த சட்டத்தை விட பெரிய தைரியம் வேண்டும் ராஜன் சார், அஞ்சலி மேனன் பதிலளித்தார். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருக்கிறது. நீதிக்கான உங்கள் மௌன போராட்டம்தான் இங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்துள்ளது. சதீஷன் நாயர் தன் தவறுகளுக்கு சிறையறையில் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. தான் கொடூரமாக தாக்கிய, திமிர் பிடித்தவள் என்று அழைத்த அந்த பெண்ணின் உண்மையான அதிகாரத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அடுத்த நாள் காலை துணை ஆட்சியரின் அதிகாரப்பூர்வ கார் அலுவலகத்தை நோக்கி செல்லும் பொழுது அஞ்சலி மேனன் நினைத்து கொண்டார். சட்டம் தன் கைகளில் இல்லை, அது ஒவ்வொரு குடிமகனின் கைகளிலும் இருக்கிறது. சில நேரங்களில் யாரும் கவனிக்காத ஒரு நிழல் பயணம்தான் சமூகத்தில் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நீதியின் சூரியன் கோட்டயத்தில் உதித்தெழுந்தது.